மத்தேயு 25:14 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் விசுவாச மக்கள் பயன்படும் வாழ்வை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உவமையை ஆண்டவர் உரைத்தார். ஒரு எஜமான் தூர தேசத்திற்கு செல்லுகிறான். தனது வேலைக்காரர்கள் 3 பேரையும் தன்னிடத்தில் அழைத்து, ஒருவனிடத்தில் 5, இன்னொருவனிடத்தில் 2, மூன்றாவதனிடத்தில் 1 தாலந்தையும் கொடுத்துவிட்டு செல்லுகிறான். சிறிது காலம் சென்ற பின்பு திரும்ப வந்து 3 வேலைக்காரரும் அழைத்து தான் ஒப்புவித்து சென்ற அந்த தாலந்துகளை கேட்டபோது 5 தாலந்தை வாங்கினவன் அவன் மேலும் ஒரு 5 தாலந்தையும் கூட அவன் சம்பாதித்து வைத்திருந்தான். 2 தாலந்தை வாங்கினவன் மேலும் 2 தாலந்தை சம்பாதித்து வைத்திருந்தான். 1 தாலந்தை வாங்கினவன் புதைத்து போட்டு விட்டான். முதல் 2 பேரையும் பார்த்து, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரரே என்று அழைத்த எஜமான் 3வது நபரை புறம்பான இருளிலே தள்ளி போடும்படியாக ஆக்கினைக்குள்ளே அவனை அனுப்பிவிட்டார். இதன் மூலம் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புவது, விசுவாச மக்கள் அனைவருக்கும் கர்த்தர் தாலந்துகளை வைத்திருக்கின்றார். அந்த தாலந்தை பயன்படுத்துவோர் நன்மை அடைவர், தாலந்தை புதைத்து போடுவோர் ஆக்கினை அடைவர் என்பதே.